இப்படி வாழ்க்கையில எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம ஒரு ஜோக்காவே வாழ்ந்துட்டு இருந்த என்ன ஆண்டவர் சில பேரை வலை போட்டு பிடிப்பார், சில பேரை தூண்டில் போட்டு பிடிப்பார். அப்படி தூண்டில் போட்டு வாய்க்கிளிய வந்து மாட்டினவன் தான் நான். யார்கிட்ட வேணா எஸ்கேப் ஆயிடலாம், தேவன் கிட்ட எஸ்கேப் ஆக முடியாதையா? என் காலேஜ் நாட்கள்ல செகண்ட் பியூசி எக்ஸாம் எழுத முடியாத நேரத்துல, ஹால் டிக்கெட் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில என் ஃப்ரெண்ட்ஸுங்க, அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். அவங்க கூட தான் ஊரெல்லாம் சுத்தினேன். அவனுங்கெல்லாம் காசு கொடுத்து ஹால் டிக்கெட் வாங்கிட்டானுங்க, என்ன மாத்திரம் தெருவில் விட்டானுங்க. வீட்டுக்கு வந்து எங்கள் டேடியை பார்த்து சொன்னேன், டேடி ஹால் டிக்கெட் கிடைக்கலன்னு. எங்கள் டேடி ஒரு மாதிரி மனுஷன், அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னத்தான் அடிப்பார். ஏன்னா நான் சரியாக படிக்க மாட்டேன். என் படிப்பு எப்படி இருந்துச்சுன்னா, என் ரிப்போர்ட் கார்டு வரும்போது எங்கள் டீச்சருக்கு என் மேலே ரொம்ப பாசம், அதனால டெக்கரேஷனோடு அனுப்புவாங்க, ரெட்டாக. அதை பார்த்து எங்கள் அப்பா என் மேலே டெக்கரேஷனோடு அனுப்புவார். இதை நாங்கள் 2 பேரும் அதை ஒரு விளையாட்டாவே எடுத்துக்குவோம். ஒரு நாள் 98 மார்க் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றேன், எங்கள் அப்பா என் மேலே டெக்கரேஷன் போட்டு அனுப்புறாரு. அப்போ கூட அடிச்சார். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 98 மார்க்கு தான் எடுத்திருந்தேன். நம்ம படிப்பு அந்த லெவலில் இருந்துச்சு. டேடியை பார்த்து சொன்னேன், டேடி வாங்க டேடி, பிரின்சிபல் கூப்பிட்றாரு. நான் நினச்சேன் இவர் நம்மளை அடிக்கிற மாதிரி அங்கே போய் கெத்தாக பேசுவாருன்னு. இப்படி வந்தவர் பிரின்சிபல் ரூம்குள்ளே போகிற மாதிரி சார்னாரு. நான் பார்த்தேன், எங்க டேடியா? போயிட்டு கேட்குறாரு, will you give hall ticket for my son? பிரின்சிபல் சிரிச்சிட்டே சொன்னார், உங்கள் சன் என்ன சிஎம்மான்னு கேட்டார். why I have to give him? அவர் கிளாஸ் அட்டன் பண்ணல, கொடுக்க முடியாது. சரின்ட்டு டேடி வெளியில் வர்றாரு. வீட்டில் 2 பாம் காத்திருக்கு. ஒன்று எங்கள் அக்கா, இன்னொன்று எங்கள் அம்மா. ஒரு வீட்டில் நல்லா படிக்கிறவங்களும் நல்லா படிக்காதவங்களும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. ஆமேன் இல்லை, இருக்கக்கூடாது. எங்கள் அக்கா ரொம்ப நல்லா படிப்பாங்க, அவங்கள காட்டி காட்டி என்னை அடிப்பாங்க. எங்கள் அக்கா பிஷப் காலேஜில் பிஏ முடிச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை கூட அவங்க கம்மி மார்க்ஸ் வாங்கினது யாரும் பார்த்ததே இல்லை. அவங்க என்னை பார்த்து கேட்குறாங்க, வாட் யூ டிட் மேன்? யூ வில் நாட் கெட் அ ஜாப் in Bangalore, even one pure job you will not get man, அப்படின்னு சொல்லி தடா புட்டான்னு என்னை கத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு கோவம், அக்கா இப்படி திட்டுறாங்கன்னு. பக்கத்தில் போய் பார்த்தா இருக்கிறதுலே பெரிய பாம் எங்கள் மம்மி தான். எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் அம்மா கூட ஒரு கிளிக் இருக்கும். அம்மா ஏதாவது சொல்லிட்டா தாங்க முடியாது. இதில் அம்மா அழுதுட்டா எங்கள் மம்மியோடைய கண்ணில் இருந்து தண்ணி வருது. எனக்கு தடார்னு உடஞ்சே போயிடுச்சு. எங்கள் மம்மி இப்படி தலை குனிஞ்சு அந்த டேபிளில் உட்காந்துட்டு கண்ணீர் சொட்ட சொட்ட சொல்றாங்க, கடன் வாங்கி படிக்க வச்சோமேம்மா, கொட்டைய விட்டிய. என் கண்கள் கலங்கி வாழ்க்கை போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் சர்ச் முடிஞ்சோடனே செத்துடணும், வாழக்கூடாது அந்த உலகத்தில். வேலை கிடைக்காது, அப்பா அம்மாவை சந்தோஷமா வைக்க முடியல. இதுக்கப்புறம் எதுக்கு வாழ்றோம்? அவ்வளோ நாள் சர்ச்சுக்கு ஆடி விளையாட்டுத்தனமா போனா, நான் அன்னைக்கு தான் முதல் முறை சர்ச்சில் போய் அமைதலாம் நின்று இருக்கிறேன். கடைசி ரோல உட்காருகிறேன். சர்ச் முடிஞ்சதும் சாகணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பாஸ்டர் அன்னைக்கு பேசுற மெசேஜ் எல்லாம் என்கிட்டயே பேசுற மாதிரி இருக்கு. இவர் என்னடா என் வாழ்க்கை தெரிஞ்ச மாதிரியே பேசுறாருன்னு நினைச்சேன். கடைசி ஜெபத்துல சொல்றார், யார் யாருக்கு இயேசு ரட்சகராய் வேணுமோ நீங்க எல்லாரும் இப்போ வாய்களை திறந்து ஜெபிச்சீங்கன்னா இயேசு உங்க வாழ்க்கையில இறங்கி வருவாருன்னு. அன்னைக்கு கண்களை மூடி இப்படி சேர் மேல கையை வச்சுட்டு நான் சொல்றேன், ஏசப்பா 16 வருஷம் ஜெபத்துல தூங்கி இருக்கிற, 16 வருஷம் ஜெபத்தை கேட்காம இருந்திருக்கிற, ஆனா இன்னைக்கு தான் முதல் முறை நீங்க ஒரு ஆண்டவரா இருப்பீர். ஆனால் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு உதவி தேவை, நான் கஷ்டப்படுறேன், நான் செத்துருவேன், எனக்கு உதவி தேவை, நீங்க ஆண்டவரா இருந்தா வாங்கன்னு சொல்லும் போது ஒரு 100 பேர் இருக்கிற சர்ச், நெருக்கமா இருக்கிற ஒரு சர்ச்ல எல்லா 100 பேரையும் தள்ளி ஒரே ஒரு தேவன் என்னை தேடி வந்து என்னை கட்டி பிடிச்சு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன என் தேவன் இயேசுவா இருக்கிறார். உடலோடு உருவான இளமை உன் அழகெல்லாம்
மறைந்தோடும் மாயைகள் தானோ. எங்க பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க, பீமா நான் சின்ன வயசுல வாலிப பிள்ளையா இருக்கும் போது இவ்வளோ பேர் என்னை சுத்தி சுத்தி வருவாங்கப்பா, இன்னைக்கு பார்த்தா பல்லு கூட இல்லை, எல்லாம் ஒட்டி போச்சு, என்னப்பா இது உலகம்னு சொன்னாங்க எங்க பாட்டி. உடலோடு உருவான இளமை உன் அழகெல்லாம் மறைந்தோடும் மாயைகள் தானோ. உடலோடு உருவான இளமை உன் சொந்த பந்தங்கள் எல்லாம் களைந்தோடும் கார்முகில் தானோ. இந்த உலகத்துல எந்த உறவுமே நிலையான உறவு கிடையாது. அந்த உறவுக்காகவே நம்ம அழுதுகிட்டே இருக்கிறோம். ஒண்ணு நம்ம கூட நம்மளை பெற்றவங்க கொஞ்ச தூரம் நம்ம கூட வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகள். ஆனா யாருமே நிரந்தரம் இல்லைங்க. சில பேர் கையை பிடிப்பாங்க, சில பேர் கையை விடுவாங்க, சில பேர் கையை பிடிப்பாங்க, சில பேர் கையை விடுவாங்க, சில பேர் சண்டை போட்டுட்டு தூரம் போயிடுவாங்க, சில பேர் செத்தும் தூரம் போயிடுவாங்க. ஆனா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் உன் தாயின் கருவில இருக்கும் போதுல இருந்து நீ சாகிற வரைக்கும் கையை பிடிச்சிருக்கிறது ஒரே ஒருத்தர், அதை நம்மளை படைச்ச தேவன் மாத்திரம். Everything starts with God. எல்லாம் கர்த்தரால. எதுக்குங்க இந்த உலகத்துக்காக இவ்வளவு பாடுபடுகிறோம்? Everything was created by God. பைபிள் சொல்லுகிறது. சில பேர் என்ன பார்த்து கேட்பாங்க, பாஸ்டர் அப்படின்னா தாயும் தகப்பனால தானே பிள்ளைகள். ஒரு போதகராக இருந்து சொல்லுகிறேன், ஆயிரக்கணக்கான கல்யாணங்களை நடத்தி இருக்கிறேன். எல்லாருக்குமே குழந்தைகள் பிறந்தது கிடையாது. ஏன்னா ஜீவனை கொடுப்பது கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் தான் என் ஜீவனை கொடுக்கிறார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல நம்ம எல்லாரும் ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். யோவான் 9வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிச்சு பாருங்களேன். ஒரு பிறவி குருடனை ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், தாவீதின் குமாரனே மனமிரங்கனே, தாவீதின் குமாரனே மனமிரங்கனே. இயேசு ஓடி வருகிறார். வந்து கீழே மண்ணை துப்பி அவனுடைய கண்கள்ல அந்த மண்ணை வச்சு அவனை போய் சிலுவன் குளத்துல கழுவன் சொல்கிறார். நான் சில நேரத்துல யோசிச்சிருப்பேன், இயேசு யாரையாவது ஒருத்தரை குருடனை தொட்ட உடனே குணமாக்கி இருக்கணுமே, ஏன் மண்ணை துப்புனாரு, ஏன் அந்த இடத்துல பார்த்தா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது இந்த குருடன் எப்படிப்பட்ட குருடன் தெரியுமா? கண் இருந்தும் பார்க்க முடியாதவன் அல்ல, கண்ணே இல்லாதவன். இந்த இடத்துல ஓட்டையா இருந்துச்சான். அவன் இவ்வளவு நாள் டாக்டர் கிட்ட போயிருப்பான், இவ்வளவு நாள் வைத்தியர் யார் கிட்ட போயிருப்பான். ஆனா இன்னைக்கு தாங்க சிருஷ்டிகர்த்தர் கிட்ட வந்திருக்கிறான். when it comes to a creator God. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஹalleluya. இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், டாக்டர்ஸ் ஒருவேளை உங்களை கைவிட்டு இருக்கலாம். டாக்டர்ஸ் எல்லாம் என்ன முடியும் தெரியுமா? உங்க கிட்னில ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, அந்த கிட்னில ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது ஓட்டை அடைக்கிறவர்கிட்ட இல்ல, கிட்னியை தூக்கி தூர போட்டு புது கிட்னியை கொடுக்க வல்லவராக இருக்கிற தேவன் கிட்ட வந்து. we worship a creator God. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அவரால தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டுச்சுங்க. தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் தேவனுக்கு முன்னாடி வந்து அழாதீங்க. Don't come and cry in front of God for unnecessary things. You were created by God for His glory. ஆண்டவரை உருவாக்கினது அவர் தான் உங்களை உருவாக்கினார், அவருடைய மகிமைக்காக உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்றேன், சீக்கிரம் சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்களேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 John chapter 4 verses 8. எதுக்காக உங்களை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். anyone who does not love does not know God, for God is love. ஆண்டவர் எதுக்காக உங்களை உருவாக்கி இருக்கிறார்? அன்பு செலுத்த. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் அன்பானவர், உங்களையும் அப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாயலிலே நான் திருப்தியாகிறேன், சமூகத்தை நான் தரித்துக் கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும்
ஆமென் சொல்லுங்களேன். நீர் என்னை சூழ்கிறீர். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சாயல் நீங்க. தேவ சாயல் என்ன சாயல்? அன்பையா. எவ்வளவு அழகா இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவருக்குள்ள அன்பு இருக்குன்னு சொல்ல, ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார். God doesn't have love, God is love. ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குங்க. அவர் லவ்ங்க, அவர் அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தூக்கிட்டு போகிறதெல்லாம் தெய்வம் அல்ல, நம்மளை தூக்கிட்டு போகிறதாயா தெய்வமே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். நான் உண்டாக்கினதெல்லாம் தெய்வம் அல்ல, என்னை உண்டாக்கினவர் மாத்திரம்தான் தேவனா இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நல்லா 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 உங்க மைண்ட் செட்டை ஓபன் பண்ணுங்க. அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை அன்பாய் உருவாக்கி இருக்கிறார். ஆனா அதை இழந்துட்டேன். அதை இழந்துட்டேன். 3 இடத்துல நீங்க எல்லாரும் அன்பா இருக்கணும். முதல் இடம் எங்க அன்பா இருக்கணும் தெரியுமா? உங்களை நேசிக்கிறது அன்பா இருக்கணும். உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கண்ணாடியை பார்த்து சொல்லக்கூடாது, ஆண்டவரே என் மூக்கு கொஞ்சம் நீளமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, டைம் எடுத்து நேரம் எடுத்து அழகு பார்த்து அன்பு காட்டி உருவாக்கி இருக்கிறார உங்களை. இந்த ஒரு சாயலும் என் தேவன் உங்களுக்கு உருவாக்கின சாயலையா? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களா? அன்பு. உங்களை நேசிக்கணும். அன்பிற்கு ஆழம் இல்லை, அன்பிற்கு உயரம் இல்லை, அன்பிற்கு ஈடு இல்லை, இணையேதும் இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க. சர்ச்சுக்கு நல்லா சத்தமா சொல்லுங்க. சர்ச்சுக்கு தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க, அற்புத சுகமாக்குறவங்க வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, ஆராதனை நடத்துறவங்க வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. சர்ச்சை விட்டு வெளியில போனது அன்பு மாத்திரதாயா? எங்கோ ஒரு இடத்துல இடிக்குதே. பேசுறனால அல்லையா? ஆண்டவர் கிட்ட ஒருத்தர் போய் சொல்லுகிறான், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பேய்களை துரத்தின. தெரியாது, தெரியாது. I don't know who you are. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவிக்குரிய கனிகள் இருக்கா? ஆவிக்குரிய கனியில முதல் கனி என்ன கனி தெரியுமா? அன்பு, சமாதானம், சந்தோஷம், பொறுமை. அன்பு ஃபர்ஸ்ட். அன்பு. அன்பை பற்றி ஒரு சாப்டர் இருக்கு. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல வேதம் சொல்கிறது, அன்புக்கு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு அன்பு அன்பு. சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் நம்பும். அன்பு அன்பு அன்பு. If you have love, உங்களுக்குள்ள அன்பு இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் உன்னால தாங்க முடியும். இன்னைக்கு சர்ச் இழந்தது அன்பை மாத்திரம்தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்ட வேண்டிய சபை ஒரு அன்பு நிறைஞ்ச சபை. ஏன்னா என் கர்த்தர் அன்பா இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். முதல்ல உங்களை நேசிக்கணும். உங்களை. பிசாசுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? முதல்ல உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா முதல்ல காட்டுற கோபம் எங்க தெரியுமா? சாப்பிட மாட்டேன். ஏய், சாப்பாட்டுக்கும் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? நீ சாப்பிடலன்னா பிரச்சனை முடிஞ்சிருமா? பிரச்சனை அதிகமாக நான் சாவ போறேன். உன் சரீரத்தை தொடுறதுக்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் அல்லவா? ஒரு பிரச்சனை வரும்போது உன் சரீரத்தை நீ நேசிக்க வேண்டாமா? ஆண்களை கேட்டா தண்ணி அடிக்க போயிடுவாங்க. ஆமா, பிரச்சனை சால்வ் ஆயிடும். உன் சரீரத்தை கெடுக்கிறதுக்கு நீ யார்? என் ஆலயத்தை கெடுப்பவனை நான் கெடுப்பேன் என்று வேதம் சொல்கிறது. You cannot touch your body. You cannot smoke. You cannot put tattoos on your body. உன் வாயில அதை வச்சிட்டு நீ தேவனை ஆராதிக்க முடியாது. பான் பராக் போட்டுட்டு நீ தேவனை ஆராதிக்க முடியாது. நீ குடிச்சிட்டு வந்துட்டு தேவனை ஆராதிக்க முடியாது. ஐயா, உன் சரீரத்தின் மேல் உனக்கு அதிகாரம் அல்ல.
You have to learn to love yourself. எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும் என் சரீரத்தை ஒடுக்குகிறேன், என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். பவுலடிகள் சொல்கிறார், நான் பரலோகத்துக்கு போகாதபடிக்கு அது தடையாக இருக்குமோ என்ற பயம் எனக்கு இருக்குது. அதனால என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். I am scared. நான் பயப்படுகிறேன். ஐயா, உங்க சரீரத்தை நீங்க நேசிக்க வேண்டாமா? நீங்க வெறும் அதுல ஒரு டெனன்ட் சொன்னா என்ன தமிழ்ல? வாடகைக்கு இருக்கிறீங்க. கொடுத்த மாதிரி திரும்பி கர்த்தருக்கு கொடுத்துட்டு போக கற்றுக்கொள்ளுங்க, கெடுக்காதீங்க. Learn to love yourself. Love yourself. இன்னைக்கு இந்த மீட்டிங்ல உங்களை பார்த்து சொல்றேன், இந்த செலிப்ரேஷன் ஆஃப் பிரைஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க தேவனை விட்டு விலகி உங்களால வெளியே வர முடியாமல் இருக்குமானால், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவார். என் கூட கிட்டார் வாசிக்க வந்திருக்கிற இந்த தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய சாட்சியை கேட்டேன். ரொம்ப உயர்ந்து போனேன். கோவா என்கிறதான இடத்துல தன் நண்பர்களோடு போய் ட்ரக்ஸ் ஏற்றிக்கிட்டு கோவாவில் படுத்து கிடக்கிற நேரத்தில் சிகரெட் வாங்கலான்னு வெளியில் போகிற நேரத்தில் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே பாக்கெட் செக் பண்ண எல்லா விதமான ட்ரக்ஸ் கையில் வச்சிருந்தான். எல்லா விதமான ட்ரக்ஸ் பிடிச்சிட்டு போலீஸ் போகிற நேரத்தில் ஜீப்பில் விலங்கு மாட்டியிருக்கிறாங்களாம். அவங்க அம்மா பயங்கரமாக ஜெபிக்கிறவங்க. அவன் வெளியே போனால் இன்னைக்குள்ளே திரும்பி வரணும், 11 மணிக்கு வரணும்னு சொல்லவே மாட்டாங்களாம். அவன் 2 மாதம் வரலன்னா கூட கண்டுக்க மாட்டாங்களாம். ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க விலங்கு மாட்டி இருக்கிறான். அங்கேருந்து அவங்க அம்மா பெங்களூர்லேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்களாம், ஸ்டீவ் உன்னை போலீஸ் பிடிச்சிருக்கிறாங்களா, உன் கையில் விலங்கு மாட்டியிருக்காங்களா? அந்த 2 வார்த்தை இவனுடைய இருதயத்தை உடைச்சது. அன்னையிலிருந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு தேவாலயத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஐயா, அன்பிற்கு இடையில்லை, அன்பிற்கு இணையும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை நேசிக்கணும். 2வது தேவனே நேசிக்கணுமா? ஆண்டவர் சபைக்கு கற்றுக் கொடுத்த பெரிய பண்பு என்ன தெரியுமா? What is the biggest character that God has taught to the church is to love God. தேவனை நேசிக்கணும். எப்படி பாஸ்டர் நேசிக்கிறது? சின்னதா ஆரம்பிக்கிட்டா எத்தனை மணிக்கு ஆராதனைகளுக்கு போறீங்க? ஆராதனைக்கு லேட்டா எழுந்திருச்சு, லேட்டா ரெடி ஆகி, இதான் நீங்க காட்டுற அன்பா? ஒரு பையன் ஒரு பொண்ணை நேசிக்கும் போதே அந்த பொண்ணு எந்திரிச்சு காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இவன் போய் அங்க நிக்கிறான், போய் அங்க டிராப் பண்றான், சாயங்காலம் வரைக்கும் அங்க இருக்கிறான், பிக்கப் பண்ணிட்டு வர்றான். சொந்த அம்மா காய்கறி வாங்குறதுக்கு அனுப்புனா போக மாட்டேங்கிறான், லவ்ன்றான். அப்படி உலகத்துல இருக்கிற 4 நாள் லவ்வுக்கு அவன் அவ்வளோ இறங்குறான். உன்னை தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து பாவ சேற்றிலிருந்து மீட்டு கொண்டு எடுத்துட்டு வந்து அவருடைய ஆலயத்தில் உட்கார வச்சு அழகுபடுத்தி உன்னை ஆசீர்வதிச்சு வழி நடத்துகிற தேவனுக்கு நீ காட்டுற அன்பு இவ்வளவுதானா? எத்தனை மணிக்கு வர்றீங்க ஆராதனைக்கு? தேவனுக்காக என்ன செய்றீங்க? வேதம் சொல்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. If you don't have your works as deeds, your faith is dead. உன் விசுவாசம் செத்தது. ஆண்டவரை நேசிக்கிற கையை உயர்த்தி பாடும்போது மாத்திரம் ஐயா கர்த்தரை நேசிக்கிறது நான் சொல்லிட்டேன் எப்படின்னு. 2006 நாங்கள் எல்லாரும் 13 பேர் சேர்ந்து ஒரு மாருதி வேன், 2 வேன்ல இங்கேருந்து சித்தூருக்கு ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கிற வழியிலே நான் ஒரு வேனை ஓட்டிகிட்டு இருந்தேன். நடுவில் ஒரு லாரி ஒரு 4:30 மணிக்கு வந்து எங்களுக்கு நேராய் மோதினது, என்னை இடிச்சது. என் வாய் இன்னைக்கு 2 பீஸாக உடஞ்சிருக்குது. என் கை 5 இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருக்குது. என் ரிப் கேஜ் 5 இடத்துல உடஞ்சிருக்குது. என் கூட வந்த பாஸ்டர்ஸ் என்னை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, அவன் பிழைக்க மாட்டான், பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு. அங்கேருந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஏறக்குறைய 45 கிலோமீட்டர் தூரம் என்னை கூப்பிட்டு போகிற வழியிலே என் உயிர் பிரிந்ததை என் நண்பர் பார்த்து கீழே இறங்கிட்டார். மம்மி டாடி இங்கேருந்து அங்கே வரத்துக்கு 5 hours ஆச்சு. 5 hours. இப்போ இருக்கிற மாதிரி ரோடு கிடையாது, அப்போ சிங்கிள் ரோடு.
5 ஹவர்ஸில் வந்து சேர்ந்து எங்கள் மம்மி டாடி கேட்டாங்களா டாக்டர்ஸ் கிட்ட, என் பையன் பிழைப்பானா? டாக்டர்ஸ் சொன்னது என்ன தெரியுமா? ஏஷியாலே நம்பர் 1 ஹாஸ்பிட்டலுங்க, சிஎம்சி ஹாஸ்பிட்டல். அங்கே சொன்னாங்க, there's no hope that your son will live again. மறுபடியும் உங்கள் பையன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஏன் தெரியுமா இந்த இயேசுவை பைத்தியக்கார மாதிரி ஆராதிக்கிறேன்? ஏன்னா எந்த மனிதனாலையும் செய்து முடிக்காத காரியத்தை என் கர்த்தர் எனக்கு செய்து முடிச்சார் என்பது உண்மை. The Lord alone, தேவன் மாத்திரமே, நீர் மாத்திரமே. என் ஆண்டவர் என்னை மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். நான் எல்லா ஊழியக்காரங்க மாதிரி கிடையாதுங்க. என்னால் உங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ண என்னால் முடியாது. மீட்டிங் முடிஞ்சது நான் விழுந்துருவேன், ரத்தவாந்தி எடுப்பேன். இவ்வளோ கத்துறேன் இல்லை, கத்தக்கூடாது. நான் எல்லாருக்கூடயும் என்னால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. நான் மற்ற ஊழியக்காரங்க மாதிரி எல்லாருக்கூடயும் செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா என் நெஞ்சு இங்கெல்லாம் ஃபுல்லாகவே உடஞ்சி கிடக்குது. அங்கேருந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பொண்ணு நர்ஸ் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அண்ணா நீங்கள் இவ்வளோ தூரம் கத்தக்கூடாதுண்ணா, உங்களுக்கு நிமோனியா அட்டாக் ஆகிடும், நீங்கள் செத்துருவீங்கண்ணே. நான் சொன்னேன், அம்மா என் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், ஆனால் அவருடைய பலிபீடத்தில் சாகிறத நான் பெருமையாக ஏற்றுக்கொள்வேன், பெருமையாக ஏற்றுக்கொள்வேன். ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாட்களுக்குள்ள என் வாயில் சாப்பாடு ஊட்டுறாங்க. சாப்பாடு இப்படி என்னால் இப்படி இட்லியை கடிக்க முடியல, பல்லு கோணையாக போகுது. எங்கள் மம்மி கிட்ட சொன்னேன், மம்மி என்னால் இட்லியை கடிக்க முடியலன்னு. மம்மி சொன்னாங்க, இருமா ஒரு நிமிஷம்னு சொல்லி கொண்டு போய் டாக்டர்ஸ் கிட்ட மறுபடியும் வாங்கி காமிச்சாங்க. காமிக்கும் போது இட்லியை இப்படி கடிக்கும் போது கோணையாக போகுது. டாக்டர் சொன்னார், ஐயோ we did a mistake. என்ன மிஸ்டேக்னு கேட்டால், உங்களுடைய ஜா போன் இந்த தவடையில் அடித்த அடியில் அனஸ்தீஷா போட்டு ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் இழுத்து இங்கே 2 பிளேட்டை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள எனக்கு அனஸ்தீஷியா கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நான் தெளிய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஆப்ரேஷனை சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. இங்கே எனக்கு ஒரு லாக் உடஞ்சதை அவங்க கவனிக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறீங்க டாக்டர்னு கேட்டால், மறுபடியும் ரீஆப்ரேட் பண்ண போகிறீங்களா? இல்லை, ரீஆப்ரேட் பண்ண முடியாது, இதெல்லாமே டெண்டர் டிஷ்யூஸ், மறுபடியும் அதை ரீஆப்ரேட் பண்ண முடியாது, எல்லாமே செதஞ்சு கிடக்குது. ஒன்று பண்ணலான்னு சொல்லி இவ்வளோ நீட்ட கம்பிகளை எடுத்தாங்க. என்னுடைய ஒவ்வொரு பல் சந்துகளுக்கு நடுவில் எடுத்து லாக் பண்ணாங்க. ஒவ்வொரு பல்லு சந்துக்குள்ள போடும் போது வலி, என் வாழ்க்கையில நான் பார்க்காத ஒரு வலி. உடம்பெல்லாம் ஆடுது, வாயில எப்படி துப்புனா ரத்தமா வருது. ஓன்னு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், ஆண்டவரே நான் பொண்ணுங்க கூட போல, நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போல, நான் சொந்தக்காரங்க கூட போல, உங்க பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு வந்ததுக்கா இந்த நிலைமைன்னு சொல்லி ஓன்னு அழுகிற நேரத்துல எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே, யாருமே இல்லையா, அனாதையா இருக்கிறேனேன்னு நினைக்கிற நேரத்துல ஒரே ஒரு கரம் என்னை தடவிட்டே இருந்துச்சு. திரும்பி பார்த்தா ஒருத்தருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிய என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு அடிப்படுதல் இல்லாமல் ஒரு உயிர்த்தெழுதல் இல்லை. Without a crucifixion there is no resurrection. உங்க சபை ஒரு பாடை அனுபவிக்குதானால் நீங்க எழுந்திருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில ஒரு பாடை அனுபவிக்கிறீர்களானால் நீங்க மேல வர போறீங்கன்னு அர்த்தம். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானத்தை படுகிறீர்களானால் என் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அன்பிற்கு ஆழமில்லை, அன்பிற்கு உயரமில்லை, அன்பிற்கு ஈடு இல்லை, இணையேதும் இல்லை. ஐயா ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்றீங்க. இந்த வருஷம் மாத்திரம் ஏறக்குறைய 1,00,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறேன். ஐயா இடுப்பு வலியோடு படுத்து தூங்கிட்டு பல தேசங்களுக்கு போய் ஒரு நாள் மீட்டிங்கை முடிச்சு ஒரு நாள்லயே ரிட்டர்ன் ஆகி தூக்கம் இல்லாமல் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி தேவனுடைய ஆலயத்துக்காக வேலை செய்து தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறேன். நீங்க கர்த்தரை நேசிக்கிறீங்களா? இல்ல நான் கர்த்தரை நேசிக்கிறேனாயா? ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யாம நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? எந்த வகையில நியாயம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததையா, செத்தது. உயிரென்று
விட்டு பிரிந்தாலும் அழியாத வாழ்வொன்று உனக்காக பரலோகில் உண்டு. நல்லதொரு போராட்டம் போராட்டம் போராடு, நித்திய ஜீவனை நாடு. எதிர்பார்க்கும் பதில் உண்டு, என் இயேசுவிடம் உண்டு, அதிலும் உன் விசுவாசம் கண்டு, அதிலும் உன் விசுவாசம் கண்டு. முதல்ல நான் சொன்னேன் எல்லாம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. ரெண்டாவது நான் சொன்னேன் தேவன் அன்பா இருக்கிறார், அதனால நம்மளும் அன்பா இருக்கணும்னு. சரீரத்தை நேசிக்கணும், சபையை நேசிக்கணும், தேவனை நேசிக்கணும், தேவ பிள்ளைகளையும் நேசிக்கணும். உன்னை நேசிக்கிறதை போலவே பிறரையும். இந்த சர்ச்சில் என்னைக்கு நீங்க எல்லாரையும் ஒரே மனமாய் நேசிக்க கற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு மாத்திரம்தான் இது தேவனுடைய சபை. இந்த சபையில வேறுபாடுகள், பாகுபாடுகள், பிரிவினைகள் இருக்குமானால் இந்த சபையில கர்த்தர் இருக்க மாட்டார். கிறிஸ்தவனை மாதிரி நடிக்கிறவனை பார்க்கவே முடியாதையா. இங்க ஒருத்தனை பார்த்து சிரிச்சுட்டே ஸ்தோத்திரம் சொல்லி இன்னொருத்தனை பார்த்து கோவமா நான் இவங்க கிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்ற, எப்படி ஐயா நீ தேவனுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியும்? எப்படி? ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரா? எல்லாரையும் பார்த்து ஒரே சமமாய் நேசிக்கிற உள்ளம் உனக்கு உண்டா? பாஸ்டர் அவங்க அநியாயம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லலையா? Learn to love one another as God loved us. எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் பார்த்து பேசுங்க. சர்ச்சுக்கு வந்தீங்களா எல்லாரையும் சமமாய் ட்ரீட் பண்ணுங்க. எல்லாரையும் பார்த்து ஸ்தோத்திரமா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டா? சர்ச்சிலே அன்பு இல்லைன்னா எங்கயா அன்பு இருக்கும்? குடிகாரன் சர்ச்சுக்குள்ள வரணும், 2 கல்யாணம் பண்ணவன் சர்ச்சுக்குள்ள வரணும், ட்ரக்ஸ் எடுக்கிறவன் சர்ச்சுக்குள்ள வரணும், யாரா இருந்தாலும் அவன் சர்ச்சுக்குள்ள வரணும். ஏன்னா அன்பான இடம் சர்ச்சு தாயா. சர்ச்சு தாயா அவனை மாத்தணுமே தவிர சர்ச்சிலே வந்து அவன் வேதனைப்படக்கூடாதையா. ஒருத்தர் இப்படி ஒரு கதை சொன்னாங்க. யாரோ ஒருத்தருடைய மொபைல் சர்ச்சில் அடிச்சுச்சான். அடிச்ச உடனே டமார்னு சர்ச்சில் இருக்கிறவங்க எல்டர்ஸ் எல்லாம் வந்து திட்டாங்களா, மொபைல் சர்ச்சில் ஆஃப் பண்ண. சர்ச்சில் அவனுக்கு ரொம்ப ஒஃபெண்ட் ஆகி சர்ச்சை விட்டு வெளியில போயிட்டானா. வெளியில போய் என்னடா நிம்மதியா சர்ச்சில் இருக்கிறானா, அங்கேயும் நிம்மதி இல்லைன்னு குடிக்க போயிட்டானா. குடிக்கும் போது சடனாக கிளாஸ் கீழே விழுந்துருச்சான். கிளாஸ் கீழே விழுந்ததும் எல்லாரும் ஓடி வந்து தொடச்சி இன்னொருத்தன் பக்கத்தில் இருந்தவன, நான் வாங்கி தரேன் சார், குடிங்க சார் அப்படின்னானா. அவன் சர்ச்சில் இருப்பானா, அங்கே இருப்பானா? அன்பு இருக்க வேண்டிய இடத்துல அன்பு இல்லை, அன்பு இருக்கக்கூடாத இடத்துல அன்பு இருக்கையா. ஏன்னா தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியில நிரம்பிட்டு பாவியா மாறிட்டாயா. அன்பிற்கு ஆழமில்லை, அன்பிற்கு உயரமில்லை, அன்பிற்கு ஈடு இல்லை, இணையேதும் இல்லை. இப்படி சொல்லி நான் தேவ செய்தியை முடிச்சிடறேன். முதல்ல நான் சொன்ன எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் காட். ரெண்டாவது சொன்ன எவ்ரிதிங் காட் இஸ் லவ். மூணாவது சொல்றேன் எவ்ரிதிங் எண்ட்ஸ் வித் காட் ஆல்சோ. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்குமே தெரியும் கிருப கிருப பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சுல. எனக்கே தெரியாத ட்ரெண்டிங்னா என்னது. சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, ஐயோ நம்ம பாட்டுக்கு அவர் ஆடுறாரு, இவர் ஆடுறாரு, இங்கே ஆடுறாங்க, அங்கே ஆடுறாங்கன்னு. பார்த்தா வியூஸ் டப்ப 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 டப்பான்னு ஏறிட்டு ட்ரெண்டிங். பிஹைண்ட் ரூட்ஸ்லேருந்து காலு, கலைஞர் டிவிலேருந்து காலு, சன் டிவிலேருந்து காலு, எல்லாருக்கும் வெயிட் வெயிட் வெயிட். ஒருத்தருக்கா இன்டர்வியூ கொடுக்குறேன், மொத்தமாக கொடுக்க முடியாது. என்ன ஒரு கெத்து. இதில் ஒரு டைரக்டர் கால் பண்ணி சொன்னார், எங்கள் பிக்சரில் ஹீரோவாக நடிக்கிறீங்களா, ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கு. ஏன் கேட்குறீங்க, பட்டர்ஃப்ளையாக பறந்துட்டு இருந்துச்சு.
இன்னொருத்தர் கால் பண்ணாங்க, தனுஷ் டி சீரிஸ் கம்பெனியில் இருந்த தனுஷ்க்கு ஒரே ஒரு பாட்டு எழுதிட்டு அவரு மனம் திரும்பி கோயிலுக்கு போறாரு, சர்ச்சுக்கு. நீங்க ஒரு பாட்டு எழுதி நீங்க பாடினீங்கன்னா அதுக்கு எவ்வளவு வேணா காசு தருவாங்க. அதை விட பயங்கரம், பிக் பாஸ் வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டாங்க. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், நான் ஏற்கனவே ஒரு பிக் பாஸோட வீட்டில் தான் இருக்கேன். ஏன் பாஸ்டர் எல்லாத்தையும் விட்டீங்க? வானம் மீதிலே என் மன்னன் வருவார். நான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடாது. மகிமையோடு என்னை சேர்த்துக் கொள்ளுவார். வேறிடத்தில் 1000 நாட்களை விட உங்களை பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லதையா. என்ன வெளியில மாத்திரம் தள்ளிடாதீங்க. அந்த டோரை பிடிச்சு கூட தொங்கிட்டு இருப்பேனே தவிர, பாஸ்ட் என்ற பொசிஷன் இல்லாட்ட பரவாயில்ல, மெய்ட்பன் என்ற பெரிய பேரு புகழ் இல்லாட்ட பரவாயில்ல, அந்த டோரை பிடிச்சிட்டு நான் தொங்கிட்டு தேவனுடைய ஆலயத்துல இருப்பேனே தவிர வேற இடத்துக்கு நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? சில பேர் பார்த்து கேட்பாங்க, பாஸ்டர் எங்க கூட ஒரு பாட்டு பாடுறீங்களா? நான் அந்த தம்பிங்களை கேட்பேன், ஏன்பா அப்படின்னா, நீங்கள் ஃபேமஸாக இருக்கிறீங்க, உங்கள் கூட பாட்டு பாடினா நாங்களும் ஃபேமஸ் ஆகிடலாம். நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், டே நான் பாட்டு பாடினதுனால ஃபேமஸ் இல்லை, நான் பாடுபட்டதுனால ஃபேமஸ்ஸு. உனக்கு என் லைஃப்பை பற்றி கொஞ்சம் தான் தெரியும், மீதியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அப்புறமா நீ வேணா பாட்டு வெளியிடுன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என் வாழ்வின் ஜோதியாய். இந்த பாட்டு நான் எழுதும் போது ஆக்சிடென்ட் ஆகி வெளியில வந்து பெட்ல படுத்திருக்கும் போது எழுதின பாட்டு. கல்யாணம் ஆகி என் வைஃப் என்னை பிரிஞ்சுட்டு போகும்போது, எனக்கு இப்போ 43 எனக்கு 43 வயசு ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி என் வைஃப் பிரிஞ்சு போய் ஏறக்குறைய 18 வருஷம். அன்னைக்கு பெங்களூர்லயே நீ நிற்க முடியாது, நீ எந்த ஸ்டேஜில் நின்னாலும் அப்படி பண்ணிட இப்படி பண்ணிடலாம் சொன்னாங்க. அப்ப எழுதின பாட்டு அப்ப எழுதின பாட்டு, இன்னும் நாளியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. எல்லாரும் நினைக்கிறாங்க நான் ஜாலியா இருக்கும் போது எழுதின பாட்டு. பாடுகள் தாயா நம்மளை உருவாக்கும், பாடுகள் தான். இப்ப ரீசெண்டா ஏ மேஜர் ரீசெண்டா ஏ மேஜர் சர்ச் கட்டி முடிச்சு என்னுடைய லீடர்ஸுங்க எல்லாம் என்னை அவமானப்படுத்திட்டு நிறைய இடத்துல என்னை விட்டுட்டு போகிற நேரத்தில் அப்போ நான் எழுதின பாடும், சாய்ந்தான் சுகமே தோழல் கிடந்தா ஜெயமே. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஜி மைனரா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு பாடல்கள் எழுதியிருக்கிறேன். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லி நான் முடிச்சிட்டா, நீங்க எல்லாரும் டச் ஃபோன் வச்சிருக்கிறீங்க. உங்க டச் ஃபோன்ல நீங்க உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மாத்திரம் தான் அந்த டச் ஃபோன் ஓப்பன் ஆகும்ன்ற மாதிரி, மனுஷன் சூரியனுக்கு போனா சந்திரனுக்கு போனா இன்னும் ஆகாயத்துக்கு போக முடியல. ஏன் தெரியுமா? அந்த ஆகாயத்துக்கு யாரும் போக முடியாது. ஒரு நாள் என் கர்த்தர் வந்து அதை டச் பண்ணும் போது அது ஓப்பன் ஆகும். அவர் ஓப்பன் பண்ணும் போது அங்கிருந்து தான் வானம் மீதிலே என் மன்னன் வருவா, எக்கால சத்தம் ஊத, தேவதூதர்கள் புறப்பட, ரதத்தின் மேல் வெள்ள குதிரையின் மேல் என் மணவாளன் உட்கார்ந்திருக்க, ஒரு பெரிய பவனி வரும். ஆமென். இன்னைக்கு நீங்க பாக்குற சிஎம் பிஎம் எல்லாருக்கும் இருக்கிற பவனியை விட அந்த பவனி பயங்கரமா இருக்கும். அப்படி வர நேரத்துல அவர் மோதி வீட்டுக்கும் போக மாட்டாரு, பாதி வீட்டுக்கும் போக மாட்டாரு. அவருடைய மனவாட்டியான சபைக்கு வருவார்.
இந்த சபை காத்திருக்க காத்திருக்க காத்திருக்க. இப்படி சொல்லி நான் முடிச்சிடறேன். நான் இவ்வளோ பேசணும்னு நினைக்கிறேன் இந்த சர்ச்சில். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னை பேச வைக்கிறீங்க. ஆனால் இன்னும் ஒரு 5 minutes கேட்பீங்களா? சர்ச்சில் இவ்வளோ வருஷம் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாஸ்டர்னு கேட்டால், நம்ம எல்லாருமே ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் போது ஆதாம் ஏவலா இருக்கிற நேரத்தில் தேவ சாயலில் இருந்தோம். சாயல்னு சொன்னால் மூக்கு, வாய், கண், அது இல்லை, குணம், கேரக்டர். அதை இழந்தோம் பாவம் செஞ்சதுனால. இன்னைக்கு சபைக்குள்ள ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சு மேல இருந்து போதகர்கள் இந்த உளி சுத்திய வச்சு உங்களை செதுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஸ்ட் என்னே பார்த்து பேசுறாரு. பின்ன ஒன்ன பார்த்து பேசாம ஃபேனை பார்த்து பேச முடியுமா? இந்த சர்ச்சு உண்டாக்கப்பட்டது உங்களுக்காக தானே. ஏன் பின்ன உன்னை செதுக்கிட்டு இருக்கிறார்? ஏன் செதுக்கிட்டு இருக்கார் தெரியுமா? நீ தேவ சாயல்ல மாறணும்னு. ஏன் தேவ சாயல்ல மாறணும்? ஏன்னா அந்த மேல யோவான் 14வது அதிகாரத்தில் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த இடம் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா சாவி என்ன தெரியுமா? நான் இயேசுடைய சாயலா இருக்கணும். போய் நின்னதும் டோர் ஓப்பன் ஆகும். அந்த சாயலாய் மாத்துகிற இடம் தான் இந்த இடம். வாரம் தோறும் சர்ச் மிஸ் பண்ணக்கூடாது. வாரம் தோறும் ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க இருந்து ஒவ்வொரு கேரக்டராய் ஆண்டவர் உங்களை உருவாக்கி வருகிறார். இன்னைக்கு 40 வருஷமாய் 30 வருஷமாய் வர்றவங்க பாதி இயேசுவா மாறிட்டீங்க. உட்காருங்க. தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவன் புது பலன் அடைஞ்சு செட்டைகளை விரித்து கழுகுகளை போல உயர பரப்பானாமா. நீங்களும் நானும் அந்த தேவனுக்கு வருகைக்காக கடைசி நாள் வரைக்கும் காத்திருப்போம் ஐயா. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க?